அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று அல்லாஹ் நாடினால் உள்ளங்களை எப்படி மாற்றுகிறான் என்பதை பற்றி பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகன்களின் உள்ளங்கள் யாவும் அளவற்ற அருளாளனின் இரு விரல்களுக்கு மத்தியில் ஒரே உள்ளமாக இருக்கின்றன. அதை அவன் நாடியவாறு திருப்புகிறான். அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியதை நான் கேட்டேன். இறைவா, உள்ளங்களை திருப்புகிறவனே, எங்கள் உள்ளங்களை உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் திருப்புவாயாக என்று. இந்த ஹதீஸின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே துஆ கேட்க வேண்டும். அதுவே நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் பக்கம் திருப்பும். உங்களுடைய துஆக்கள்ல இந்த துஆவை அதிகமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல உள்ளங்களை கொடுத்து அவனுடைய அன்பை அதிகப்படுத்தி நம்முடைய உள்ளங்களை அவனுடைய பாதையில் உறுதியாக நிலைநிறுத்துவானாக. சேலத்தில் பிறந்து 1 மாதமே ஆன சிடிகா என்ற பிஞ்சு குழந்தை பிறக்கும் போது அதன் முதுகு தண்டில் மயலோமெனிங்கோசிலே என்ற ஒரு பெரிய கட்டியுடன் பிறந்துள்ளது. குழந்தையின் சிகிச்சைக்கு உதவி தேவைப்படுகிறது. மேலும் விவரங்கள் கம்யூனிட்டி பக்கத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவி மற்றும் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நாங்கள் எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு நல்ல விஷயங்களில் உதவக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்குவாயாக. ஆமீன்.